வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினராசி பலன் பார்த்துட்ருக்கோம். 20/2/2026 எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்குங்க. ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேசத்தை பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, கொஞ்சம் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு வேண்டாத கோபதாபங்கள்னால, வேண்டாத சிக்கல்லையோ, பிரச்சனையிலையோ, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு நாளைக்கு வந்து சேரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மிதுனத்தை பொறுத்தளவுக்கு எதுக்காவது தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நாளைக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது மிதுனத்தை பொறுத்தளவுக்கு. அதனால் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடகத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் எண்ணம் போலவே உங்களோட உயர்வு இருக்கும். நாளைக்கு அதுக்கு உண்டான நேரமும் அமையும். தாராளமாக எண்ணத்தை நல்ல எண்ணமாக வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. சிம்மத்தை பொறுத்தளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பும், இல்லைன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பும், வேலையில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பும் நாளைக்கு நல்லா இருக்குது. கன்னியை பொறுத்தளவுக்கு வேண்டாத விரைய செலவுகள் உண்டான நாள். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க, இல்லைன்னா விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து சேரும். துலாமை பொறுத்தளவுக்கு வருமானத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அப்போனா நீங்கள் நினச்சதை விட அதிக அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குது. விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு எடுக்கிற முயற்சியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. அப்போனா நாளைக்கு நல்ல முயற்சிகள் எடுங்க. வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. அதுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. தனுசை பொறுத்தளவுக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு இயலாதவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். உதவிகள் நாளைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. மகரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பாராட்டுக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அப்போனா நல்ல விஷயத்தை எடுத்துக்கங்க, நல்ல விஷயத்தை பற்றி பேசுங்க, உங்களுக்கு அதனால் பாராட்டு பத்திரங்கள் வந்து சேரும். கும்பத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயமும், யோசிக்கக்கூடிய விஷயமும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. அப்போனா உங்களோட முன்னேற்றத்துக்கு உண்டான யோசனையை அதிகமாக வளர்த்திக்கங்க. அது உங்களோட வாழ்க்கையில் பின்னாடி வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. மீனத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியத்திலையும் நாளைக்கு வெற்றி தான். ஏற்கனவே செஞ்ச காரியத்துக்காகவோ, வெயிட் பண்ணிட்டு இருக்க ரிசல்ட்டுக்காகவோ அதுலேயும் வெற்றி வரக்கூடிய அமைப்பு நாளைக்கு வந்து சேரும். நாளைக்கு அப்போனா சுப வெற்றிகளை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு அது கண்டிப்பாக பயன்படும். ஒரு கடிதம் உண்மையை சொல்லுமா, ஆனால் ஒரு கவிதை எப்பயுமே பொய் தான் சொல்லுமா. அப்போனா தான் அந்த கவிதை உங்களை இனிப்பாக வச்சுக்கிட்டே இருக்குமா, மனசுக்கு ஒரு நிம்மதியும் கொடுக்குமா. அதனால் கவிதைனாவே அது பொய் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.